பிரைஸ் தி லார்ட். ஷலோம். பாஸ்டர் வின்சன், உங்களுக்கு என்னுடைய 50வது ஆண்டு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாஸ்டர். 50 ஆண்டுகள் கர்த்தர் அவருடைய பெரிதான கிருபையினாலே அவர் முன்குறித்து உங்களை ஆசீர்வாதமாய் இதுவரையில் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அநேக நன்மைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 41வது அதிகாரத்திலே 9வது வசனம் 10வது வசனத்தில் சொல்லுகிறது போல, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் தாமே, ஆண்டவர் உங்களை அற்புதமாய் இந்த வசனத்தின்படி உங்களை நடத்துவாராக. அவரே உங்களை அழைத்திருக்கிறார், அவரே உங்களை தெரிந்திருக்கிறார், அவரே உங்களை நன்மையாக அவருடைய வலது கரத்தை பிடித்து, உங்கள் கரத்தை பிடித்து அவர் நடத்துவாராக. ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பாஸ்டர். ஆமென். ஒரு சின்ன ஜெபத்தை உங்களுக்காக நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே அன்பு ஊழியக்காரர் பாஸ்டர் வின்சனை ஆண்டவரே, இந்த 50 ஆண்டுகள் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே கர்த்தாவே நிறைவு நாளிலே ஆண்டவரே, இந்த பிறந்த நாளிலும் கூட அவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். மனதார நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒரு நல்ல சகோதரராய், நல்ல ஊழியராய் ஆண்டவரே, இதோ சுவாமி கர்த்தாவே அப்பா, நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவர். அவர் மூலமாக ஆண்டவரே சுற்றி இருக்கிற ஆண்டவரே நாங்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நண்பர்கள், குடும்பம் ஆண்டவரே, சபை ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாம் சூழ்ந்திருக்கிற எல்லா நட்பு உறவுகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. நீர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிற இந்த தேவ ஊழியரை தொடர்ந்து கர்த்தாவே நீங்க நடத்தும்படியாய், அற்புதமாய், அதிசயமாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரே கர்த்தாவே, இதோ எரேமியா 1வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொன்னது போல ஆண்டவரே, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நீர் ஆண்டவரை பேர் சொல்லி அழைத்து அபிஷேகம் பண்ணி கர்த்தாவே ஆண்டவரே, ஜாதிகளுக்கு ஆண்டவரை தீர்க்கதரிசியாக நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஐயா. உம்முடைய ஊழியக்காரை தொடர்ந்து வல்லமையாய், அபிஷேகமாய், இன்னும் மகிமையாய் நடத்துங்கப்பா. இந்த 50 ஆண்டு ஆண்டவரை நிறைவை நீர் கர்த்தர் செய்து ஆண்டவரே, நிறைவு ஆண்டவரை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரை கர்த்தாவே நீர் அவரை நடத்தும்படி, ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவரே, தொடர்ந்து அற்புதமாய், அதிசயமாய் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே, இதோ பயங்கரமாய் கர்த்தர் நடத்தும்படியாக ஆண்டவரே, உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று மோசேக்கு சொன்னது போல உம்முடைய ஊழியக்காரை கொண்டு நீர் அநேக மகிமையான, அற்புதமான, அதிசயமான காரியங்களை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வருடம் ஆசீர்வாதமாய், நன்மையாய் ஆண்டவரை நீங்க நடத்துங்க. தொடர்ந்து வருகிற காலங்களிலும் வருடங்களிலும் ஆண்டவரை உம்முடைய வாக்குத்தத்தங்கள், உம்முடைய ஆண்டவரை திட்டங்கள் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கரம் தொடர்ந்து அவரோடு இருக்கட்டும், அவர் குடும்பத்தாரோடு இருக்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. அது மாத்திரமல்ல, அவர் செய்கிற ஒவ்வொரு பிரயாசங்களை நீர் ஆசீர்வதித்து கர்த்தருடைய ஆலோசனை, ஞானம், விவேகம், அறிவு, வழிநடத்துதல் எல்லாவற்றும் ஆண்டவரே இதோ உம்மாலே அவர் நடத்தப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒப்பு கொடுத்து வேண்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஆமென். என் அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒன் மோர் டைம். God bless you பாஸ்டர். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.